Good morning to all. So in this video we are going to learn about 11th Biobotany chapter 4 reproductive morphology. So in previous videos we are discussed about the inflorescence and its types. You know well about the types of inflorescence based on the arrangement and based on the appearances. So appearance there are three types of inflorescence. Terminal, axillary and caducus and also based on the branching and other important parts characters there are the four types: racemose, cymose, mixed type and special type previous class explanation. So in these videos we are going to learn about the very interesting topic, flower. You know well about the flower. So what is a flower? In plant, which part would you like most? அப்படினு ஒரு क्वेश्चन கேட்கணும் வெச்சீங்களா. தாவர பகுதியில தாவர பார்ட்ஸ்ல எந்த பகுதி உங்களுக்கு அதிகமா பிடிச்சிருக்கும்? நம்ம கவர்ந்த பகுதி அப்படினு பாத்தீங்கன்னா யாருமே ரூட் சொல்ல மாட்டோம், லீஃப் சொல்ல மாட்டோம், branches சொல்ல மாட்டோம். All are going to be say about flowers because its attractive color and fragrance அப்படினு சொல்றோம். அதோட இருக்கக்கூடிய மனம், அதோட இருக்கக்கூடிய கலர் அப்படினு சொல்றோம் இல்லையா? So அப்ப according to the plant, it is one of the part of reproductive purpose இல்லையா? தாவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் பார்த்துருக்கோம். தாவரத்தை பொறுத்த மட்டில் ஃப்ளவர் இஸ் ஏ பார்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பர்பஸ் இல்லையா? பட் ஹியூமன் பீங்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏஸ்தட்டிக் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மனிதனுடைய அதாவது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ஒரு அத்தியாவசிய பொருளாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தாவரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர்ன்றது என்னென்னா இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதற்காக ஷூட்டோடைய ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன, அண்ட் பிஃபோர் தட் அண்ட் ஆஃப்டர் தட் வாட் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா இன் பிளான்ட் விச் பார்ட் வுட் யூ லைக் மோஸ்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணுறோன்னு வச்சுங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஏ ஃப்ளவர் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. சரியாக நம்ம சொல்லணும்னா எல்லோரும் ஃப்ளவர் அப்படின்னு தான் சொல்கிறோம். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கலர் அண்டு ஃப்ராக்ரன்ஸ், அதில் இருக்கக்கூடிய வண்ணங்கள், அதனுடைய மனம். இப்போ நிறைய சென்ட்டு, நிறைய இன்றைக்கி பெர்ஃப்யூம்ஸ் நிறைய டைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அடிப்படையாக இருக்கக்கூடியது எல்லாமே வாசனை பொருட்கள் எல்லாமே எங்கேருந்து தரக்குதுன்னா ஃப்ளவர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன் அவர் டே டு டே லைஃப் த ஃப்ளவர் இஸ் மிக்ஸ்டு வித் அவர் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையோடு நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திடுது. பட் பிளான்ட் அது அந்த மாதிரி பார்க்குறது இல்லை. இட் இஸ் ஒன்லி ஃபார் த ரீப்ரொடக்டிவ் பயாலஜிக்கல் ப்ராசஸ் தட் இஸ் கால்டு ரீப்ரொடக்டிவ் மேனர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, த ஃப்ளவர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டயக்ராமேட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இப்போ பூக்கும் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு அங்கமைக்கூட ஒரு பார்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்துருக்கோம். பிளான்ட்டே அதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ்னு சொல்கிறாங்க, கிரிப்டோகேம்ஸ் அண்ட் பனரோகேம்ஸ். அதில் பார்த்தீங்கன்னாக்கா கிரிப்டோகேம்ஸ்னா விச் மீன்ஸ் த பிளான்ட் பாடி நாட் ஏபிள் டு ஷோ plant parts such as root, stem and leaves like that. Even the phanerogamous, which means the plants having a true root, stems and leaf னு சொல்றாங்க. அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஜிம்னோஸ்பர்ம் நம்ம பார்த்திருப்போம். absence of flower அப்படினு சொல்றாங்க. ஜிம்னோஸ்பர்ம் என்ன சொல்றாங்கன்னா it is a non flowering plants அப்படினு சொல்றாங்க. ஏன் அத non flowering plants அப்படினு சொல்றாங்கன்னா இது பூவா தாவரங்கள். பட் இட் கேன் ஏபிள் டு ப்ரிப்பேரிங் சீடு. ஆனால் அது விதையை உருவாக்குது வித்தவுட் ஃப்ளவர்ஸ் இல்லையா? த்ரூ த கேமிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஞ்சியோஸ்பர்மில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை நம்ம ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளவர். அதுக்கு தான் நம்ம சொல்ல வர்றது இல்லையா? ஸோ த ஃப்ளவர் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் டயக்ராமேட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம். அதாவது பூக்கும் தாவரங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னாக்கா இந்த ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ மாடிஃபைடு கண்டென்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் ஷூட் அப்படின்னு சொல்கிறோம். இனப்பெருக்க தண்டு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க, யூனோ வெல் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ரீஜன்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளிம்பியூல். இப்போ ரேடிக்கல் இஸ் டு பி பிரைமரி செல்ஸ் ஆஃப் ரூட்னு சொல்கிறாங்க. அந்த பிளிம்பியூல் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் தான் எங்கே ஃப்ளவர் இஸ் ஏ கண்டென்ஸ்டு, ஒரு குறுகிய ஒரு தண்டு பகுதி, இனப்பெருக்கம் செய்வதற்காக மாற்று பெற்ற ஒரு தண்டு பகுதிக்கு பேர் தான் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இட் க்ரோஸ் த growth ஆஃப் த ஃப்ளவர் ஷூட் இஸ் determinate condition. You cannot see very larger length of internodum சொல்றோம் நம்ம. If you just observe the any flowers, never to see the nodal regions in the flower அப்படின்னு சொல்றோம். ஃப்ளவரை நம்ம எடுத்து பார்க்குறோம்,
ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸா பூ எடுத்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பெட்டல்ஸ், 2 பெட்டலுக்கு இடையில் நம்ம பார்த்தோன்னா நெவர் டு சி த எலாங்கேஷன் சொல்கிறோம். அப்போ என்னன்னா அந்த ஃப்ளவர் இஸ் அ கண்டென்ஸ்டு, அதாவது ஒரு மாற்றம் பெற்ற ஒரு மாற்றூர் அடைந்த ஒரு தண்டு பகுதி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் என்ன இருக்குன்னா ஃப்ளவர், அதாவது த growth ஆஃப் த ஃப்ளவர் இஸ் ஏ த growth ஆஃப் ஃப்ளவர் ஷூட் இஸ் டிட்டர்மினேட், அதாவது எப்படின்னா ஒரு வரம்புடைய வளர்ச்சி, வரம்பற்ற இன்டிட்டர்மினேட் கண்டிஷன். நம்ம ரெசிமோஸ் பார்த்துருக்கும்போது சொல்லியிருப்போம், இன்டிட்டர்மினேட் வரம்பற்ற வளர்ச்சி, டிட்டர்மினேட்னா ஒரு வரம்புடைய ஒரு வளர்ச்சியை கொண்ட ஒரு பகுதிக்கு பேர் தான் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன். சரி, வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளார். வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளார் பார்க்கறதுக்கு முன்னாடி மலரை நம்ம அதனுடைய இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன். பூவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளார் பார்த்தோன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சி ஹியர் ஆல் ஆஃப் யூ. இங்கே வந்து நான் ஒரு ஃப்ளவரை நான் போட்டிருக்கேன். யூ நோ வெல், ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டடிட் இன் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். 10th உனக்கு சொல்லியிருப்பாங்க, த ஃப்ளவர் எ சிங்கிள் ஃப்ளவர் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது 4 வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க உனக்கு. சரி, அதில் வந்து பார்த்தா இந்த 4 வேர்ல்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அக்சசரி வேர்ல்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அக்சசரி வேர்ல்ட்ஸில் செப்பல்ஸு பெட்டல்ஸ் சொல்லியிருப்பாங்க. எசென்ஷியல் வேர்ல்ட்ஸில் ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். இதை தான் அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டால் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம கீழே இருந்து போவோம். முதல்ல ஒரு ஃப்ளவர் எங்கே வந்து பிளான்ட் பார்ட்டில் அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னா, அதுக்கு இட்ஸ் மேபி இன் 2 ரீஜன்ஸில் இருக்கலாம். ஒன்று வந்து அப்பிக்கலில் இருக்கலாம், இன்னொன்று வந்து லேட்டரில் இருக்கலாம். ஒருவேளை அப்பிக்கலில் இருந்ததுன்னா அது வந்து டெர்மினல் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம், சாலிட்டரி டெர்மினல். இல்லை லேட்டரல் பக்கவாட்டில் இருந்ததுன்னா அது ஆக்சிலரி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எங்கே ஃப்ளவர் இருக்கோ அதுதான் அந்த பேஸ்ன்னு சொல்கிறது இல்லையா? ஸோ அதில் அந்த ஸ்டெம்மோ அல்லது பிரான்ச்சோடையோ எந்த பகுதி, ஃப்ளவருடைய எந்த பகுதி ஒட்டிகிட்டு இருக்கோ அதுக்கு பேர் தான் ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஸ்டாக்னு அது காம்பு, எ ஸ்மால் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி காம்புன்றாங்க இல்லையா? ஸோ அந்த காம்புக்கு பேர் எ ஸ்மால் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர் டு கனெக்ட் த ஃப்ளவர் வித் ஸ்டெம், தட் இஸ் கால்ட் அஸ் எ பெடிசெல். அதுதான் சொல்லுவாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா பூக்காம்பு அப்படின்றாங்க. இதுதான் அந்த பூவை தாங்கி நிற்கக்கூடிய அந்த ஸ்மால் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் தான் பெடிசெல் அப்படின்னு சொல்கிறது. சரியா? சரி, அதுக்கடுத்தது மேலே வேர் த ஃப்ளவர்ஸ் ஆர் அப்பியர்டு இந்த பிரான்ச்சஸ் ஆர் ஸ்டெம். அப்போ எங்கே ஃப்ளவர் வந்து உருவாகுதோ அந்த இடத்துல தெர் இஸ் ஏ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய இலையை ஒத்த ஒரு அமைப்பு ஒன்று காணப்படுது இல்லையா? ஸோ அந்த அமைப்புக்கு பேர் தான் பிராக்டின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்ல போனால் பூ அடிச்செதில் அப்படின்னு சொல்கிறது. சரியா? சரி. ஆஃப்டர் தட் தெர் இஸ் எ ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த பெடிசெல். அப்போ அந்த பூக்காம்பில் சில பகுதிக்கு மேலே போகும்போது ஒரு சிறிய இலை போன்ற ஒரு அப்பியரன்சஸ் வந்து காணப்படுது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிராக்டியோல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பிராக்டியோல். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் ஹியர். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் பிராக்டினா? டு ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் அட் பட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஃப் கேலிக்ஸ். கேலிக்ஸோடைய ஃபங்க்ஷனும் அதுவாக தான் இருக்கும். சரி, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னென்னாக்கா, அதாவது இதை நாங்கள் செப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கம்போஸ்டு, அதாவது என்ன, கேலிக்ஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் ஆஃப் நான் எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஆர் அக்சசரி வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் டு ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் அட் பட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி இட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செப்பல்ஸ். அப்போ கேலிக்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் செப்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மெம்பர்ஸ் ஆஃப் கேலிக்ஸ் ஆர் இஸ் கால்டு செப்பல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ செப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்புக்கு பேர் தான் கொரல்லா, கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னாக்கா பெட்டல். இட் இஸ் ஆல்சோ இன்னர் மோஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் ஆக்சசரி வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறோம். அக்சசரி ஆர்கான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? இதனுடைய மெயின் இட் இஸ் மல்டி கலர்டு இன் நேச்சர். பொதுவாக வந்து பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல கலரில் வந்து வண்ணத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா டு அட்ராக்டிவ் ஏஜென்ட்ஸ், தட் இஸ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது மகரந்த சேர்க்கைக்கு ஈடுபடக்கூடிய சில காரணிகளை ஈர்ப்பதற்காக இயற்கையிலேயே அது வந்து பார்த்திங்கன்னா பல கலரில் வந்து அது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் வேர்ல்ட் ஆஃப் அக்சசரி வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறது. அது ஆர்கான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். த மெம்பர்ஸ் ஆஃப் கொரல்லா ஆர் கால்டு பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆர் த கொரல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அக்சசரி வேர்ல்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ். அதாவது இங்கே
ஸ்டாமன். இப்போ ஸ்டாமன் அப்படின்றது யூ நோ வெல் அபவுட் த ஃப்ளவர்ஸ், இட் இஸ் எ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட். அதாவது மலருடைய ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபிலமெண்ட்டு ஆந்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான். அடுத்தது வந்து பிஸ்டில், இட் இஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா இது தாவரத்துடைய பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கைனீஷியம் அப்படின்னு சொல்லலாம், ஆர் பிஸ்டில் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பல்ஸ், வித்திலைகளால் வந்து ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஏ காமன் பாயிண்ட் தட் இஸ் கால்டு ஆஸ் டோரஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆர் ரெசெப்டகல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தலாமஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேற்கண்ட பார்ட்ஸ் எல்லாமே ஒரு 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 எல்லாமே சேர்ந்து எங்கே அசம்பிள் ஆகிருக்குன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அசம்பிள் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஏரியாவுக்கு பேர் தான் தலாமஸ். அப்படின்னா என்னென்னா பூத்தலம். ஆல் த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஆர் அசம்பிள்டு இன் ஏ காமன் சென்டர்ஸ் தட் இஸ் கால்டு தலாமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பிஸ்டில்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்டு ஓவர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளார்ஸ். இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இப்போ நீங்கள் போன வகுப்பில் நீங்கள் படித்ததை ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ வாட் ஆர் த வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ்? ஸோ பேஸ்ட் ஆன் த யூசஸ் த ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஆக்சசரி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது துணை பாகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2 எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் எசென்ஷியல் ஆர் விச் இஸ் நான் எசென்ஷியல், அதாவது எது ரீப்ரொடக்டிவ்க்கு பயன்படக்கூடியது, எது ரீப்ரொடக்டிவ்க்கு பயன்படாதது அப்படின்றத வச்சு இந்த ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். சரியா? ஒன்று வந்து ஆக்சசரி வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சசரி வேர்ல்ட்ஸ் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 டைப்ஸ். ஒன்று வந்து கேலிக்ஸு அண்ட் அனதர் ஒன் இஸ் கொரல்லா. இப்போ நம்ம ஃப்ளோரல் பார்ட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கேலிக்ஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் டு ப்ரொடெக்ட் த ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் டியூரிங் த பட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது. அதேமாதிரி கொரல்லா இஸ் இன்னர் மோஸ்ட் வேர்ல் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னர் மோஸ்ட்னா செகண்ட் வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் டு அட்ராக்டிவ் பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் டு த பாலினேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஆண்டோசியம் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ஆல்சோ கைனீஷியம் இட்ஸ் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இப்போ பொதுவாக ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆக்சசரி ஆர் நான் எசென்ஷியல் வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது வந்து எசென்ஷியல் அதாவது வேர்ல்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு 2 டைப் இருக்குது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது the flower is said to be complete or incomplete. So how does it is to determine the flower, a single flower is a complete or incomplete? அப்போ ஒரு மலரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையானதா அல்லது முழுமையற்றதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்ன சார் முழுமையானதா அப்படின்னு முழுமையற்றதா அப்படின்னா என்னன்னாக்கா which one having a all the floral worlds. இப்போ எந்த ஒன்று எல்லா ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸையும் பெற்றிருக்கோ அதை வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க. Any one of the floral worlds are absent or more than one worlds are absent. அதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வேர்ல்ட்ஸு ஒரு மலரில் ஆப்சண்ட்டாக இருந்தால் அது வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே பார்க்குறோம். The flower is said to be a complete. எப்படி சொல்கிறாங்கன்னா when it is contains all the floral worlds. அப்போ ஒரு மலரை வந்து முழுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? எல்லா floral worlds, whether it is calyx, corolla, androecium, gynoecium, all the floral parts ஒரு மலரில் இப்போ இருக்கும்பொழுது அது முழுமையான மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேலிக்ஸு, கொரெல்லா, ஆண்டோசியம், கைனீசியம் இதில் ஏதாவது ஒன்று ஆப்சண்ட் ஆகும்போது அது இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு, அதாவது முழுமையற்ற மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் இஸ் டிவைட் ஆஃப் 1 or more வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸு அதில் வந்து ஆப்சண்ட் ஆகும்பொழுது அது கேலிக்ஸாக இருக்கலாம் அல்லது கொரெல்லாவாக இருக்கலாம். சம்டைம்ஸு டூஸ் ஆர் the calyx and corollas are modified into special creatures சொல்கிறாங்க. அது நம்ம இதில் மறந்தாச்சு. அது என்னங்க சில டைமில் சில தாவரத்தில் எஸ்பெஷலி இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் விச் இஸ் ஆஃப் மோனோகாட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சில அதாவது ஒரு வித்திலை தாவரத்தில் இந்த மாதிரி நம்ம ஃப்ளோரல் வேர்ல்ட்ஸ் நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அதில் எஸ்பெஷலி இந்த ஆக்சசரி வேர்ல்ட்ஸ் கேலிக்ஸு, கொரோலா இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கேசஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. அதாவது அதுக்கு பேர் தான் பீரியாந்துன்னு பேர். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பீரியாந்து.
ஸோ இன் தீஸ் ஃப்ளவர்ஸ் டு நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் வெதர் இட் இஸ் கேலிக்ஸு அண்டு குரல். அப்போ எந்த ஒரு தாவரத்தில் கேலிக்ஸு அல்லது குரல் அப்படின்ற வேறுபாடு இல்லையோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பீரியாந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியாந்து இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் திங்ஸ், ஐ மீன் ஸ்பெஷல் பார்ட்ஸ் கால்டு டெப்பல்ஸ், அது டெப்பல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கேலிக்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பார்த்தோம்னா செப்பல்ஸ்ன்னு பார்த்தோம், குரலா கம்போஸ்ட் ஆஃப் பெட்டல்ஸ்ன்னு பார்த்தோம். அப்போ பீரியாந்துன்றது ஸ்பெஷல் கிரியேச்சர்ஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் மோனோகட் பிளான்ட்ஸ் இல்லையா. இப்போ எந்த தாவரத்தில் கேலிக்ஸு குரல் அப்படின்ற வேறுபாடு இல்லையோ அதை பீரியாந்துன்னு சொல்கிறோம். அப்போ பீரியாந்து எதால் சார் ஆனது? கம்போஸ்ட் ஆஃப் டெப்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதான். அப்போ நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது கம்ப்ளீட் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு ஃப்ளவரில் எல்லாமே இருந்ததுன்னா அது முழுமையான மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளவரில் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் இல்லைன்னா அதை வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் செக்ஸ். அப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த எக்ஸ்ப்ளனேஷனை அடுத்த வீடியோவில் கிளியராக நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.